மீனம் அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கி இருக்குதே. மீனராசி கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? பட்ட கஷ்டத்துக்கும் ஏமாற்றத்திற்கும் பதில் இருக்கா? இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது? கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா சனி வக்கரமா இருக்காரு, என்ன பண்ணுவாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட பார்க்கலாம். மீனம் காலச்சக்கரத்தின் 12வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதியே குரு பகவான் தான். அதாவது மீனராசி எப்படின்னா வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டவங்க. உண்மையை சொல்லணும்னா இது வந்து காலச்சக்கரத்துக்கே 12. ஃபர்ஸ்ட் வந்து மேஷம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனது ஆரம்பிக்குது அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்றது மீனம். அந்த இடத்துல ஒரு மனிதனோட வாழ்க்கையானது முடிக்கப்படுது, முடிவுக்கு கொண்டு வரப்படுது. அதனாலேயே என்னவோ தெரியல, மீனராசியில பிறக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுவாங்க. நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டே தான் வளருவாங்க. அவங்க மட்டும் கஷ்டப்படுவாங்க, குடும்பமே வந்து சின்ன வயசுல இருந்தே பார்ப்பாங்க இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதாவது அடுத்தவங்களுக்காக இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, மீனராசியில உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே மீனராசியா இருந்தாலுமே சரி, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா இவங்களால தாங்கவே முடியாது. இவங்கள சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த வலிகள், வேதனைகள், அந்த ஒரு அனுபவங்கள் எல்லாமே மீனத்துக்கு ரொம்ப அதிகம். அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகம். இன்டெப்தா அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய, ரொம்ப ஆழமா ஃபீல் பண்ணக்கூடியது மீனம். அதனாலேயே என்னவோ தெரியலங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் சரி, கரியர்லயுமே சரி, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 10க்குடையவனான குரு பகவான் இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், பாக்யஸ்தானத்துல இருக்கார். சோ பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நிச்சயமா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க, ஏன்னா சனி வந்து ஆல்ரெடி வக்கரம்ல ராசியில, ஹெவி ஒர்க்கு கொடுக்குறாரு, ரொம்ப கடுமையான உழைப்பு. நீங்க ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். இன்னும் சொல்ல போனா ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை வந்து எவ்வளவு தூரம் உங்களால உங்களோட எஃபர்ட்ஸ் ஏன்னா மீனத்துக்கு இமேஜினேஷன்ற ஒரு பவரும் இருக்கு, கற்பனை சக்தி. அந்த இடத்துல யாருமே போடாத ஒரு கிரியேட்டிவிட்டியே மீனம் போடும். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டா போட்டு பண்ணக்கூடியவங்க தானே நீங்க. ஸோ அதனால நிறைய விஷயத்த அனுபவிச்சிங்க. இந்த மாதத்துல குரு உங்களுக்கு உச்சமா இருக்கிறதுனால ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. புது புது விஷயங்களை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 5ஆம் இடம் என்பது கிரியேட்டிவிட்டி, 5ஆம் இடம் என்பது சுயமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ், உங்களோட ஹாபிஸ், சுயதொழில் பண்றவங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்களும் ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அருமையான ஒரு மாதம், ரொம்பவே எக்ஸலண்டா இருக்க போது. உங்களுடைய வாழ்க்கையில போட்ட காசை நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க. ஏன்னா மீனம் வந்து எப்பயுமே ஒரு குறிக்கோள் அதுக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு இலக்கை அடையணும். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில எப்பயுமே அந்த தோல்வின்ற ஒரு விஷயத்த அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இலக்க நோக்கி போறவங்களுக்கு தோல்வின்றது கொஞ்சம் கஷ்டம். சோ அந்த இலக்க நோக்கி நீங்க நகர 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 உண்மையான நபர்கள் பத்தி நிறைய சனி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். யார் உண்மையா இருக்கா, யார் போலியா இருக்கா, ஏன்னா சனி ராசியில உட்கார்ந்து இருக்காரு, சுற்றி யார் உண்மை யார் போலி அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். கரியர்லயுமே அப்படிதான், எது பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் உங்களுக்குள்ள வரும். உங்களோட இன்ட்யூஷன்ஸ்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வரும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறனால நிச்சயமா அந்த இமேஜினேஷன் பவரும் இன்ட்யூஷன்ஸும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் நிறையவே பார்க்குது. சரி, மேரேஜ் எப்படி இருக்க போகுது? இப்ப நிறைய பேருக்கு அதாங்க கேள்விக்குறி. மீனராசியில நிறைய காதல் தோல்வி, மனசுல நிறைய விரக்தி, இதுக்கும் மேல நான் லவ் பண்ணி என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையே முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு கஷ்டத்தையும், வாழ்க்கையில என்னத்த வாழ்க்கை நான் வாழ்ந்து இதுக்கு மேல என்ன, ஒருவேளை கல்யாணமே புள்ள குட்டில இருந்தோம், இதுக்கு மேல என்னத்த நான் வாழ்ந்துட போறேன்
ஒரு விரக்தி எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சனி பகவான் இப்போ உங்களுக்கு ராசியில அமர்ந்து 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க வந்து புதன் 7ல உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும் இந்த மாதத்துல. நீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த முடிவு எடுத்தாலுமே மந்த் ஃபுல்லாவே சொல்றேன், ரொம்ப பிராக்டிக்கலா எடுங்க. எமோஷனலா எதுவுமே பேசாதீங்க. எவ்வளவு தூரம் நீங்க பிராக்டிக்கலா முடிவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க மனசுக்கு நல்லது. எமோஷனலா நீங்க எப்பெல்லாம் ஆகுறீங்களோ அப்ப ரொம்ப பலவீனமா ஆவீங்க. நீங்களே அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க நிறைய வாட்டி. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மீனராசி எத்தனை வாட்டி நீங்க எமோஷனலா முடிவு எடுக்கும் போது கஷ்டப்பட்டிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவார் குரு. ஆனா கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். நிறைய டைம் இருக்கு, பொறுமையா சூஸ் பண்ணுங்க. எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? மீனராசி கனவுகள் நிறைந்த ஒரு உலகம். கனவுகள், என்னோட குழந்தை வந்து நீங்க கேட்டு பாருங்க, உங்க குழந்தைகிட்ட சின்ன வயசுல இருந்தே கனவு காணுவாங்க. இது இப்படி ஆகணும். சின்ன வயசு 5 வயசு குழந்தை 6 வயசு நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும். அந்த கனவுகள் வந்து சின்ன வயசுல இருந்தே, அந்த ஆம்பிஷன் வந்து சின்ன வயசுல இருந்தே மோல்ட் ஆகும். ஆனா அதையே அடையிறாங்க, அதுதான் ஒண்ணு. ஸோ உங்க குழந்தைங்களோட கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த மாதத்துல நிறைய ஆம்பிஷியஸா இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். அதே மாதிரி அவங்க கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதம் அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி துணையா நில்லுங்க. அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு. அவங்க கனவுகளுக்கும் அவங்களோட ஆம்பிஷன்ஸ்க்கும் நீங்க துணையா நிக்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா 2 கூடியவரான செவ்வாய் இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அம்மாவோட சப்போர்ட் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும், பெரிய ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கொடுக்கும். பேரண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க சொந்தக்காரங்களாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது. இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு சொல்லல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதம் முழுக்க உங்களுடைய அந்த கேர், உங்களுடைய சப்போர்ட் அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் அதோடைய கனவுகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. ஸோ மொத்தத்துல மீனராசிக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஜென்மத்துல உங்களுக்கு நடந்தாலும் கூட அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அனுபவமே வாழ்க்கையோட பெரிய பாடத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அனுபவமே வாழ்க்கையை நிறைய விஷயத்த மாற்றும். அனுபவமா எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய நல்லது நடக்க போகுது. கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு அட்வைஸை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் போகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.